அடுத்து 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பார்த்துக்கலாம். அந்த வகையில பார்ப்ப அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்ற சில கட்சிகள்லாம் இணைந்தாங்க அப்படின்னா 45.46% வந்து வேதாரண்யம் தொகுதியில பெறுவதற்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல அவங்க எப்படியெல்லாம் பெற போறாங்க, என்ன சதவீதத்துல வாக்குகள் வாங்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நாம கூட்டணி கட்சிகள் நிலவரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாமகவும் தேமுதிகவும் கொஞ்சம் இழுவையில் இருக்காங்க. ஸோ அந்த இழுபறியில வந்து பாமக கண்டிப்பா ஒரு ஒரு கன்சர்ன் வந்து கண்டிப்பா எங்களோட சேர்றதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது அன்புமணி ராமதாஸா இருப்பாரா? இல்ல ராமதாஸா இருப்பாரா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது எப்படி நடக்க போகுது? அதிமுக கூட்டணிக்கு இவங்க எப்படி வலு சேர்க்க போறாங்க? எப்படி பலனளிக்க போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வகையில வேதாரண்யத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல கை ஓங்கியிருக்க காரணத்தினால 45.46% பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், மக்கள் நீதி மய்யம், மதிமுக, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் பல கட்சிகள் அவங்களோட இணைந்த காரணத்தினால இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவுல இந்த கூட்டணி கட்சிகளும் ஓரளவுக்கு தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 30.38% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கூட்டணி பற்றி அவங்க இன்னும் எதுவும் அறிவிக்காத நிலையில, அவங்க தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா, இந்த வேதாரண்யம் தொகுதியில 9.58% வந்து நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்துல இப்ப வரைக்கும் சீமான் அவர்கள் தெளிவுபட கூறிய காரணம் என்னன்னா, நாங்க கொள்கை ரீதியா எந்த எந்த ஒரு கட்சியோட ஒத்து போகாத காரணத்தினால, நாங்க தனிச்சு தான் இந்த தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிறத அவர் உறுதிப்பட எல்லா இடத்துலயும் தெரிவிச்சிட்டு இருக்க காரணத்தினால, இந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டாரு அப்படின்னா, இந்த சதவீதங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சி இங்க கூட்டணின்னு பாக்குறப்ப சிபிஐஎம்மோட கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அதிமுகவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் மணியன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அதிமுகவோட இணைஞ்சு இந்த தொகுதிக்கு தான் அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னா இந்த இடத்துல அமோக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். பாஜகவுக்கும் இந்த இடத்துல பயங்கரமான பலம் இருக்க காரணத்தினால ஸோ நாம் தமிழர் கட்சி எப்படியான டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு இதுக்கான விடைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளை பற்றி விவாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த கூட்டணி அப்படிங்கறத இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால எந்த கூட்டணி அப்படிங்கறத நம்மளால யூகிக்க முடியாத காரணத்தினால எதிர்பார்ப்புங்கிறது தனிச்சு போட்டியிட்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு 13.67% பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில வேதாரண்யம் அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகளை அவங்களுக்கு பேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை மீறி வந்து அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த கழக நிர்வாகிகளும் கழக தலைவர்களும் மிகப்பெரிய அளவில் பாடுபட வேண்டியதா இருக்கும். ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேதாரண்யம் தொகுதி ஒரு 15% வாக்குகளுக்குள்ள வாங்குறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு.